வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நெறைய ஸ்டாக்குக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நெறைய முக்கியமான ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு அருமையான நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஸ்டாக்கும், எல்லா இண்டெக்ஸும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ஃப்ளாட்டு தான். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30, 35 பாயிண்ட் மேலேயும் கீழேயும் ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. ஆமா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நல்ல ஒரு மொமெண்டம் குடுத்த ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கு. இங்க பாருங்க நிஃப்டி 5 மினிட்ஸ் சார்ட் ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் பண்ணி இன்னைக்கு புதிய ரெக்கார்ட பதிச்சிருக்காங்க. 26,300 வரைக்கும் போயிருக்கு. 26,310 வரைக்கும் போயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைக்கு மேல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த லைன்ல. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் தி டேல நிஃப்டி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு முக்கியமான சப்போர்ட். நிஃப்டி வந்து டவுன்ல போகாம இருக்கிறதுக்கு. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பேங்க் நிஃப்டி நல்லா இருக்கு. இன்னைக்கும் புதிய ரெக்கார்டு பேங்க் நிஃப்டி. நல்ல ஒரு அருமையான கிரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்குங்க. பார்த்தா தெரியுங்க பார்த்தீங்களா? இன்னும் கூட ஒரு மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுற வரைக்கும் மேலே தான் போகும் ஃபர்தராக. பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு சப்போர்ட்டு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க்லாம் என்ன லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. அது எந்த பேங்க் இன்னைக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிக்குன்னு பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்ல ஒரு அருமையான இன்னைக்கு புல்லிஷ் மூவ்மெண்ட்டை பார்த்தா தெரியும். பக்கத்தில் வந்துட்டாங்க. எப்போ இந்த சைடு வே உடைக்குதுன்னு பார்க்கலாம். ஐசிசி பேங்க்கு ஆமாம், ஐசிசி பேங்க் என்னன்னு பார்க்கலாம். அதுவும் இன்றைக்கி அருமையான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஹை அதை வந்து பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேலே இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது ஐசிசி பேங்க்கு. அடுத்தது ஆக்சிஸ் பேங்க்கு. ஆக்சிஸ் பேங்க்கும் பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு. பேங்க் ஓரளவுக்கு இன்றைக்கி எல்லாமே சப்போர்ட். ஐசிசி பேங்க்கு இதெல்லாம் வந்து ஆக்சிஸ் பேங்க் வந்து இன்றைக்கி ரெட் கேண்டில் தான் பார்ப்போம் என்னன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோடாக் பேங்க்கு, கோடாக் மஹேந்திரா. அது இன்றைக்கி நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம். இன்றைக்கி வந்து 3 பேங்க் சப்போர்ட் பண்ணுது பேங்க் நிஃப்டிக்கு. அதான் ஒரு 250-30 பாயிண்ட்டுக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ரிலையன்ஸு, அதுக்கப்புறம் மற்ற ஆயில் செக்டார் உள்ள ஸ்டாக் எல்லாமே இன்றைக்கி அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. அதனால தான் நிஃப்டி வந்து அந்த ஒரு 30-35 பாயிண்ட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இல்லைனா நிஃப்டி நேரம் 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகும். பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி மேலே இன்றைக்கி ரெட்டி ஹேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு லார்ஜ் கேப்பு பிபிசிஎல், அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டவுனு தான் 1% மேலே. இதை பார்த்தா தெரியும் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகுது. ரீடெஸ்ட் பண்ணிச்சு நேற்று, இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகுது. பார்க்கலாம் ஃபர்தர் என்ன இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிக்கு முக்கியமான ஆர்டர் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். பட்டேல் இன்ஜினியரிங் ஒரு முக்கியமான ஆர்டர் கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 9 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 790 800 கோடிக்கு வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஸ்டாக் என்னமோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஷ் 15% மேலே ஏறிச்சு காலையில். பார்க்கலாம் இங்கே பாருங்கள் 14%, 15%. இந்த ஸ்டாக் நான் ஹோல்ட் பண்ணுறேன். பட்டேல் இன்ஜினியரிங்கு பார்த்தா ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப நாளாக அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் தான் சுற்றிட்டு இருக்குது. மேலே வருவானாங்குது. பார்க்கலாம் இனிமேலாச்சும் இந்த ஸ்டாக்குக்கு நல்ல காலம் வருதான்னு பார்க்கலாம். நிறைய ஸ்டாக் அப்படி தாங்க டவுனில் கிடக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெண்ட் லைனை கரெக்டாக எத்தனை தடவை அந்த ட்ரெண்ட் லைனே சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் 1 2 எல்லாம் பக்கத்தில் வந்திருக்கு. அநேகமாக அந்த டைம் வந்து பிரேக் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஷு பார்த்தா தெரியும். வால்யூம் நல்ல ஒரு பிரேக் ஆகிருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு வால்யூமு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த ஸ்டாக்கு நானும் ஹோல்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கா உங்களுக்கு. இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 9 இயர்ஸ்க்கு சைடாக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரைவேட் லிமிடெட் அவங்க வந்து மூலமாக உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. இங்கேனா சத்தீஸ்கரில். அது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, அது கோல்டு இல்லை கோல் சாரி அது கோல்டு இல்லை கோல் இது பண்ணுறது. இந்த இதுக்கு லாஜிஸ்டிக் எல்லாமே எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான ப்ராஜெக்ட்டு இந்த கம்பெனிக்கு. அடுத்தது ஒரு முக்கியமான கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. சீகால்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி 12 கோடிக்கு பஞ்சாப் கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. 6 தூர் வாருது. ஒரு அருமையான இந்த கம்பெனி தான். நிறைய ஆர்டர் கிடைக்கும். ஆனால் ஸ்டாக் மூவ்மெண்டம் இல்லை. இந்த ஸ்டாக் நான் ஹோல்ட் பண்ணுறேன். ஐபிஓலேருந்து நான் ஹோல்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டாக்கு டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கீங்க. பார்த்தா தெரியும். இதோட சார்ட்டை பார்க்கலாம். சார்ட்டில் பாருங்கள் 2025 மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைட்வே தான். இப்போ முக்கியமான ஒரு டிமாண்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகுது. யார் இருந்தீங்க வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் மிஷின். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 158 கோடிக்கு ஆர்டர் 180 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 158 ட்ரேட் ஆகுது. பார்த்த ஸ்டாக் டவுனில் தான் ட்ரேட் ஆகுது. யார் இந்த வச்சுருக்கீங்களா இந்த ஸ்டாக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து ரேட் கெயின் ட்ராவல்ஸ். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸோட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு.
மோர் இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அருமையான கம்பெனி தான். அந்த கம்பெனி நான் வச்சிருந்தேன். இடையில சேல் பண்ணிட்டேன். ஒரு நல்ல ஒரு அருமையான கம்பெனி. நெறைய இந்த கம்பெனிக்கு அடிக்கடி இந்த மாரி ஒரு நியூஸ் வரும். நம்ம வீடியோல பார்த்துருக்கோம் நெறைய டைமு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா, பெனால்டி போட்டிருக்காங்க. இந்த பாருங்க 4,00,000க்கு மேல பெனால்டி போட்டிருக்காங்க. ஸ்டாக் 52 வாரம் ஹைல தான் ட்ரேட் ஆகுது. ஒண்ணும் இம்பாக்ட் இல்ல இந்த நியூஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டோடெக் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 91 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸ்டாக் இன்னைக்கு 3% இது ஒரு குட் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சலசார் டெக்னோ. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பென்னி ஸ்டாக்கு. ஆர்விஎன்எல் மூலமா இந்த கம்பெனிக்கு 700 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு குட் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதில ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஒரு 1 1/2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ போனஸ் ஸ்ப்ளிட்லாம் குடுத்தாங்க. இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 1% மேல ட்ரேட் ஆகுது. யாரும் வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸு ஸ்டாக் வந்து இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 26,300 ஆல் டைம் ஹையு. சென்செக்ஸ் 86,000 இத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எம்&பி இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டாக் 3% அப்பும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அமெரிக்கன் டாலர்ல. $7.553 மில்லியன் யுஎஸ் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு குட் நியூஸு. இன்னைக்கு ஸ்டாக் 3% மேல அப்பும் இன்னைக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அசோகா பில்ஹன். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸ் 3%. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான பிக் ஆர்டர் ஒண்ணு கிடைச்சிருக்கு. 1,814 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு குட் நியூஸு. வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார் யாரும் வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெர்லைன் அண்ட் வில்சன். இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 3% அப்பும். இபிசி ஆர்டர். இந்த கம்பெனிக்கு இது மாரி நெறைய ஆர்டர் கிடைக்கும். சவுத் ஆப்பிரிக்கால 1,313 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆமா. நல்ல ஒரு அருமையான ஒரு ஆர்டர் தான். இப்ப கிடைச்ச 2 ஆர்டர் இதுக்கு நெறைய ஆர்டர் கிடைக்கும் அடிக்கடி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஹோல்ட் பண்றான்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். இந்த ஸ்டாக் தான் நெனைக்கிறேன். இதுவா வேற ஸ்டாக்கா எனக்கு தெரியல. ஸ்டெர்லைன் வில்சன். பார்க்கலாம். ரினியூவபிள் எனர்ஜி 5,000 கோடிக்குள்ளது மேல இருக்கு. 26 ஸ்டாக் ஃபீலாம் கம்மியா தான் இருக்கு. ஆனா, மழையிலேருந்து சரிஞ்ச மாரிக்கே கிடக்கு பாருங்க. 500லேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் எவ்வளோ கீழ டவுன்ல இருக்கு. ரிசல்ட் லாஸ்ல பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டரு. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இந்த கம்பெனி வாங்குனதான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி. ஆமா. இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் முக்கியமான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கார் ட்ரேடு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 2% டவுனு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டெர்மினேட் பண்ணியிருக்காங்க ஒரு பிளான. அதனால வந்து இது வந்து நெகட்டிவ் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்புல் இந்தியா. இந்த கம்பெனி ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 10% இன்னைக்கு டவுனு. ப்ரொமோட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டாக்லேருந்து வெளிய ஆகுறாங்கன்னு நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த நியூஸ் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வித்துட்டு வெளியில வர்றாங்க. எப்போதுமே ஒரு கம்பெனி வந்து ப்ரொமோட்டர் விக்கிறாங்கன்னா வந்து நெகட்டிவ் நியூஸ் தான். ஆனா இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு இதுல ஹவுஸ் ஹோல்டர்ல உள்ள கம்பெனி. எல்லாருக்குமே தெரியும். எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு இந்த கம்பெனியோட இது. இங்க பார்த்தா தெரியும். ப்ரொமோட்டர் 75லேருந்து பார்த்தீங்க 51. எஃப்ஐ வந்து 11. டிஐ தான் அதிகமா வச்சிருக்காங்க. பப்ளிக்கிட்ட கம்மியா தான் இருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டவுன்ல தான் ட்ரேட் ஆகுது 10%. சார்ட்ட பார்க்கலாம். இடையில ரொம்ப ஒரு டவுன்ல இருந்தது ப்ரொமோட்டர் லாஸ்ட்டா விக்கும்போது. அதுக்கப்புறம் அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுது. நான் வாங்கலான்னு பார்த்தேன். அந்த கையில காசு இல்லாம போச்சு. இங்க பார்த்தேன். இது வந்து ப்ரொமோட்டர் செல் பண்ணும்போது வந்த ஒரு பேட் நியூஸ்னால இங்க வந்தது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு ரிட்டர்ன் குடுத்துட்டு மறுபடியும் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரைஸ்ல அந்த ஏரியா தான் வந்துட்டுருக்கு. பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா நீங்க அட்வைஸர கேட்டு யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது வந்து முக்கியமான ஒரு நியூஸு. கோல்ட்மன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாடா கன்சியூமருக்கு வந்து பை ரேட்டிங் குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மார்ஜின் அவுட்லுக் இம்ப்ரூவிங் அண்ட் லோவர் இன்புட் காஸ்ட். இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு. ஆமா. அதே கோல்ட்மன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எமாமிக்கு வந்து பையிங் டார்கெட் குடுத்துருக்காங்க 825. ஆமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மார்கன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சன் ஃபார்மால வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்டிஏ அப்ரூவல் சப்போர்ட் ஸ்ட்ராங்கர் மொமெண்டம். அதாவது எஃப்டிஏ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது சன் ஃபார்மாவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் குடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்து ஸ்ட்ராங்கர் லோன் குரோத் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசெட் குவாலிட்டி கெயின் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பேங்க்கு. அடுத்தது அசோக் லைலாண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 6% நல்ல ஒரு அருமையான ஒரு அப்பும். என்ன ஒரு குட் நியூஸ்னா, ஹிந்துஜா லைலாண்ட் ஃபைனான்ஸும், என்டிஎல் வெஞ்சரும் ஜாயின்ட் மெர்ஜர் பண்ண போறாங்க. இந்த ஸ்டாக் யாரும் வச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆருக்கு ரேஷியோ குடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து ஹிந்துஜா லைலாண்ட் ஃபைனான்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 25 ஸ்டாக் வந்து என்டிஎல் வெஞ்சர் கிடைக்கும். ஆமா 10 ஸ்டாக் நீங்க வச்சிருந்தீங்கன்னா. இந்த ஸ்டாக்லாம் என்கிட்ட கிடையாது. அசோக் லைலாண்ட் என்கிட்ட கிடையாது. நான் வச்சிருந்தேன் வித்துட்டேன். இது ஒரு குட் நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியன் பெயிண்ட்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுஏஇல வந்து ஒரு 248 கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. அவங்க சப்சிடியரி கம்பெனி மூலமா. இது ஒரு குட் நியூஸு ஏசியன் பெயிண்ட்டுக்கு. ஆமா, இன்னைக்கு நெறைய முக்கியமான நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ண விட்டுட்டோம். ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஆட்டோ இண்டெக்ஸ் சொல்லியிருந்தேன். ஒரு முக்கியமான ஒரு லெவல்ல இருக்கு. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸு கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன். பிரேக் அவுட் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்க பார்த்து தெரியும். நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸு நேத்து நல்ல ஒரு அருமையான ஒரு மொமெண்டம் குடுத்து ஆல் டைம் இன்னைக்கு கூட ஆல் டைம் ஹைல தான் இருக்கு நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸு. நிஃப்டி வந்து மேல நீ போறதுக்கு சப்போர்ட் பண்ணா ஆட்டோ இண்டெக்ஸு, பேங்கு, ஐடி, அதுக்கப்புறம் மெட்டல். இந்த இண்டெக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு சப்போர்ட் நிஃப்டி மேல வரதுக்கு. நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸும் பாருங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்டம். பார்த்தா தெரியும். ஆல் டைம் ஹைய பிரேக் அவுட் பண்ணி, ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் மேல போயிட்டுருக்கு. முக்கியமான நிஃப்டி மேல போறதுக்கு முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இந்த இண்டெக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பிஎஸ்சி பார்க்கலாம் அந்த ஸ்டாக்கு. பிஎஸ்சில ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு ஒரு இது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இங்க பார்த்தா தெரியும். ஒரு கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன்ல தான். இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, பிஎஸ்சி நியூ ஆல் டைம் ஹை போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இங்க பாருங்க. அருமையான ஒரு பேட்டர்ன். ஒரு கப்பு, ஒரு ஹேண்டில் பேட்டர்ன். இந்த லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, நீ பிஎஸ்சி ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஆமா, பார்க்கலாம். குறைஞ்சது ஆமா. இந்த ரேஞ்சாச்சும் போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ஒரு 4000 ஆச்சும். இது என்னோட வியூ மட்டும் தான். எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான். நீங்க வாங்கவோ, விக்கவோ இருந்தா உங்க அட்வைஸர கேட்டுக்கங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து நம்ம ஒரு முக்கியமான நியூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரேர் எர்த்து. இன்னைக்கு எல்லா ஸ்டாக்குமே ரேர் எர்த் ஸ்டாக் எல்லாமே பறக்குதுங்க. அருமையான ஒரு இது. என்கிட்ட ஒரு ஸ்டாக் கூட கிடையாது இந்த செக்டார்ல. பார்த்தீங்க, அருமையான ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த பாக்ஸ்க்குள்ளேயே வந்துருச்சு இன்னைக்கு. நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாந்தூர். இந்த கம்பெனியும் என்கிட்ட கிடையாது. இடையில போனஸ்லாம் குடுத்து அதுக்கப்புறம் நல்ல ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்கு. இதுவும் நல்லா கரெக்ட்டா பாருங்க. அந்த சப்போர்ட் வரவும் அது நியூஸ் குட் நியூஸ் வரவும் இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து போயிருச்சு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கும் சரி, ஜிஎம்டி சரி. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்ட்ல உள்ளது பார்த்தீங்கன்னா, மொயில். இது ஒரு அருமையான ஸ்டாக்கு. நம்ம குரூப்ல நெறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்கு. பாருங்க, இதுவும் கரெக்ட்டா பாருங்க. அதுக்கு தான் பாருங்க எப்படி வந்து மார்க்கெட்ல சார்ட் வந்து எப்படி பாருங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. கரெக்ட்டா அந்த சப்போர்ட்ல வந்து பாருங்க சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்க. நீட்டா, அழகா. பாருங்க 3 நாளா கன்டினியூவா அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 10% ஆப்போசிட் லைன் வரைக்கும் டச் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் ஐடி, நியூஜென் சாஃப்ட்வேர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பாருங்க, காமிக்கிறேன் சார்ட்ட. நியூஜென் சாஃப்ட்வேர். பாருங்க, அந்த ட்ரெண்ட் லைன்ல தான் சப்போர்ட் எடுத்து டிமாண்ட் ஜோன் இது ஏரியால வந்திருக்கு. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 1, 2, 3 டைம். இந்த ஒரு நல்ல ஒரு ஐடிக்கெல்லாம் ஒரு நல்ல குட் நியூஸ் வந்துச்சுன்னா, இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகறதுக்கு நல்ல சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக்கு நெறைய ஆர்டர் புக் உள்ள ஸ்டாக் இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு கம்பெனி. அடுத்தது நம்ம வாட்சஸ்ல நம்ம பார்க்கலாம். எந்த ஸ்டாக் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குன்னு. நம்ம வாட்சஸ்ல நெறைய ஸ்டாக் இருக்கு. எந்த ஸ்டாக் நல்ல ஒரு பிஜிஎல் இன்னைக்கு மறுபடியும் 2.5% மேல கீழ டவுன்ல தான் இருக்கு. ஆமா, இந்த பாருங்க இந்த பேட்டரி எனர்ஜி உள்ள ஸ்டாக்குங்க. டவுன்ல வரும் பார்த்தேன். இந்த சப்போர்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது மறுபடியும் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருச்சு. இன்னைக்கு 13%. எது நியூஸ் இருக்கான்னு தெரியல. நல்ல ஒரு அருமையான ஒரு டபுள் டாப் பிரேக் அவுட் பண்ணி கீழ வந்துச்சு. ஆமா, அகர்வால் இன்னைக்கு நல்ல அருமையான ஒரு புல்லிஷ் மொமெண்டம் 4%க்கு மேல. ஆமா, அடுத்தது பேக்லாம் இன்னைக்கு அடிச்சு இறக்கிட்டாங்க கீழ. ஜிஎம்டிசி நான் சொன்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண 2 ஸ்டாக்குமே இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. பஜாஜ் ஃபைனான்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க இன்னைக்கு. பார்த்தா தெரியும். இங்க பாருங்க, இங்க சப்போர்ட் எடுத்திருக்கு பஜாஜ் ஃபைனான்ஸு. சில்வர் பீஸு பாருங்க, நல்ல ஒரு இந்த ப்ரீவியஸ் ஹைய வந்து பிரேக் அவுட் பண்ணா ஃபர்தரா மேல போகும். பார்க்கலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு மொமெண்டம் இருக்கு சில்வர் பீஸு. அதுக்கப்புறம் கோல்டு பீஸு பார்க்கலாம். நிப்பான் கோல்டு பீஸு. அதுவும் இன்னைக்கு மேல போகும்னு இருக்கிறேன். பார்ப்போம். கோல்டு பீஸு. பாருங்க, இன்னைக்கு கோல்டு பீஸு நல்லா இருக்கு. ஆமா, ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆகுது இன்னைக்கு கோல்டு பீஸு. ஆமா, பார்ப்போம். எண்ட் ஆஃப் த டேல நிஃப்டி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு முக்கியமான கம்பெனியோட ஆர்டர்லாம் பேசியிருக்கோம். அதெல்லாம் வாட்சஸ்ல நோட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் ஐடி ஸ்டாக்ல ஹெச்சிஎல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில நல்ல ஒரு பையிங்ல இருந்து லைட்டா ஒரு செல்லிங்ல தான் இருக்கு. ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா தெரியும். ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாம் இன்னைக்கு ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெக் மஹிந்திரா எல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் ரெட்ல இல்ல.
லைட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸோட அந்த பாக்ஸ் நம்ம ஒரு பாக்ஸை போட்டிருந்தோம்ல, சைடுவே பாக்ஸு, அதுக்கு மேலே தான் நேத்தோட லைட்டாக க்ளோசிங் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டை வரமாக்கிது ஐடியில். அங்கே பாருங்கள், சுமாராக தான் இருக்குது. டக் டக்கு டக்குன்னு நல்ல ஒரு அருமையான புல்லிஷ் மூமெண்ட்டை வந்தால் மட்டும்தான் ஃபர்தராக மேலே போகும். அந்த சைடு வேல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்குக்கெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு டு க்ரீன் தான். ஆமாம், அந்த பாருங்கள், ரெட்டு டு க்ரீன் தான். அப்புறம் அந்த வீடியோவில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசியிருக்கோம். அது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான். நான் சொன்னதுக்காண்டியே நீங்கள் யாரும் போய் வாங்கக்கூடாது. உங்கள் அட்வைஸரை கேட்டு நீங்கள் வாங்குறத விற்கிறதான்னு முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த நியூஸ் எல்லாமே எல்லா மக்களுக்கும் போய் சேரட்டும். அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி மக்களே.